குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. கடலக்காய் பருப்பி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உருண்டை மாதிரியே செஞ்சுக்கலாம், கடலக்காய் பருப்பி மாதிரியே செய்யலாண்டம்மா. அதுக்கு ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துடுங்கடா. வறுத்துட்டு நல்லா தோல் நீக்கிடுங்கடம்மா. அதுக்கு 1/4 கிலோ வேர்க்கடலைக்கு 200 கிராம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்கடாம்மா. வெல்லத்தை நல்லா நெசுக்கிட்டு ஒரு பால் காசுகிற பாத்திரத்தில் நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டோம்மா. கரைஞ்சிட்ட பிறகு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிங்கடாம்மா. அந்த கடாயிலேயே பாகு எடுத்துங்கடா. அது வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சிறிதளவு கொஞ்சமாக ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுங்கடா. அதுக்கப்புறமா ஏலக்காய், சுக்கு எல்லாம் சர்க்கரையில் சேர்த்து அரைச்சிட்டுக்கிறேம்மா. பாகு வந்துருச்சான்ட்டு பதம் செக் பண்ணிக்கங்கடாம்மா. ஒரு தண்ணியில் ஊற்றி செக் பண்ணிட்டீங்கன்னா எடுக்கும்போதே ஒரு மாதிரி நல்லா சாக்லேட் மாதிரி வருமா. அது எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு கீ போட்டு பாருங்களேன். அது ஒரு சவுண்டு கேட்குண்டா. பாகு வந்துருச்சுன்னா அர்த்தண்டாம்மா. அது கூடவே பாகு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிங்கடா. நெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கிறலாமா அந்த வேர்க்கடலையை போட்டுங்க. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டு பாகு நல்லா உருட்டிங்கடாம்மா. பருப்பி வேணும்னா பருப்பி மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் உருண்டை மாதிரி உருட்டி இருக்குண்டா, பசங்களுக்கு பிடிக்குன்ட்டு. அது மாதிரி உருட்டிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கடா. பெரியவங்கலேருந்து சின்னவங்களுக்கு வரையும் எல்லாருக்கும் பிடிக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இதாண்டாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.